அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். அதாவது டிஎன் செட் எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2024 தமிழக அரசு தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு அறிவித்தாங்க. அதாவது 20/3/2024 அறிவித்தாங்க. அது மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்து மூலமாக இணைய வழியில் நடத்தப்படுறதா சொல்லி அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ தேர்வு தேதி பின்னாடி அறிவிக்கப்படும் சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க. அதாவது GON 278 படி இதை அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த தகுதி தேர்வை நடத்துறதுக்கான இப்போ வாய்ப்பு உருவாகிருக்குதா சொல்லி UGC ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்காங்க. அந்த நெறிமுறை அடிப்படைப்படி வருகிற மார்ச் 2025 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி ஆகிய 3 தேதிகளில் CPT எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் வழியாக எக்ஸாம் நடத்தப்படுறதாக சொல்லிட்டாங்க. இப்போ இதில் என்ன ஒரு விசேஷம்னா, ஏற்கனவே நடத்தி எல்லாம் தயாராக இருந்தது பரீட்சைக்கு. அப்போ கடைசி நேரத்தில் அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டது. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிறையா தயார் நிலைப்படுத்தலை, கம்ப்யூட்டர் வைஸ் தயார் நிலைப்படுத்தலை அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு ஆனால் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி தான். ஏன்னா இது 2018 கடைசியாக நடந்துச்சு. அடுத்து இப்போ தான் நடக்க போகுது. அதனால் நீங்கள் நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டிஎன் செட்டில் நெட்டில் இருக்கிற மாதிரியே தான் கொஸ்டின் வரும். அது நெட்டில் நெட் எக்ஸாமில் ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இங்கே தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் காமனாக இருக்கும், பேப்பர் 2ல் சப்ஜெக்ட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, பேப்பர் 1க்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கூடாது, பேப்பர் 2க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கூடாது. ரெண்டையும் நீங்கள் சேர்ந்து படிக்கணும். ஏன்னா காலங்கள் குறைவாக இருக்குது. இனி ஒரு 15 நாள் தான் இருக்குது. இந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் எல்லா பாடத்தையும் கவர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் முக்கியமானது மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். எல்லா பாடத்தையும் சிலபஸை கவர் பண்ண நினச்சா நீங்கள் அதுக்கான டைம் இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலர் கட்டப்பு எவ்வளோ வரும், கூட வருமா குறைய வருமானு நினைக்கிறாங்க. ஆனால் அதிகமாக தான் வரும். ஏன்னா கடைசியாக நடந்த 2018 நடந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா, அப்போ விழிப்புணர்வு கம்மியாக இருந்துச்சு. எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களோட கம்மி தான். அதனால் கட்டப் கம்மியாக இருந்துச்சு. ஒரு சிலர் அந்த கட்டப்பை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, அது இருக்காது. ஆனால் இதில் எப்படின்னா, இந்த எக்ஸாமில் பெரும்பாலும் ஒரு 6% செலக்ட் ஆவாங்க, தகுதி தேர்வில் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா எழுதுகிற எக்ஸாம் பொறுத்து இருக்குது. எண்ணிக்கை அதிகமானால் அதனுடைய பெர்சன்டேஜ் மாறும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 7 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அந்த கால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ணும்போது, ஏன்னா பரீட்சை ஏற்கனவே ஒத்தி வச்சதுனால சில பேர் பாஸ்வேர்டை மறந்துருக்கலாம். அப்படி இருக்கவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் வரும். நீங்கள் அப்போ ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கவங்க போன தேர்வுக்கு நீங்கள் கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது எங்கேயாவது நீங்கள் சிஸ்டத்துலேயோ அல்லது நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்த ப்ரௌசிங் சென்டர்லேயோ கேட்டு பாருங்கள். அல்லது மெயில் ஐடிக்கு வந்திருக்கலாம். மெயில் ஐடியில் அந்த நம்ம பாஸ்வேர்டு இருக்கலாம். அல்லது ஏற்கனவே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திருந்த பேப்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லா சிலபஸையும் விண்ணப்பதாரர்களுக்கு இந்த நுழைவு சீட்டு தனியாக அனுப்ப மாட்டோம், நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமை இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். ஏன்னா இந்த நியூஸ் திரும்ப வந்ததுனால அது தெரியாதவங்களுக்கு கூட இப்போ நியூஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அது பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ளை பண்ணிக்கலாமான்னா முடியாது. ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் தான் நீங்கள் இதுக்கு இப்போ கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுத முடியும். இப்போ அப்ளை பண்ணாதவங்க நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்குது, UGC நடத்தக்கூடிய நெட் இருக்குது. அதில் நீங்கள் தயார் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் படிக்கிற டேத்தை மட்டும் விட்டுறாதீங்க, முயற்சியை கை விட்டுறாதீங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. 15 நாள் தான் இருக்குன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா 15 நாளுக்குள்ளே எல்லா சிலபஸையும் கவர் பண்ண நினச்சா இங்கே முடியாது. முக்கியமானது இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஆர்பி நடத்தக்கூடிய அந்த தேர்வை வெற்றிகரமாக அட்டன் பண்ணி தகுதி தேர்வில் வெற்றி பெற ஆசிரியர் மன்ற சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.